The Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற மணித்தியாலங்களில் என்னெல்லாம் நடந்துக்குன்னு சொல்லி இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே நான் சில செய்திகளை உங்களோடு பேசும்போது அந்த செய்திகளை சில போது நீங்க வேற எந்த சேனல்லையும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் இவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு சிந்தனை வரலாம். இருந்தாலும் நாம் செய்தி வாசிக்கும் போது சில போது உடனுக்குடன் வரும் தகவல்களை உடனடியாக அதனை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தருவதால் அது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு செய்தியாக இருக்கும். சரி சகோதரர்கள், நாம் இப்போது என்ன செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சற்று பார்ப்போம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, ஹமாஸ் தற்போது இஸ்ரேல் பணைய கைதிகளுடைய பெரும்பான்மையான உடல்களை கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 அல்லது 5 பேருடைய உடல்கள் மாத்திரம்தான் இருக்குதான் இன்னும் கொடுக்கிறதுக்கு. இந்த வகையில தான் இந்த இஸ்ரேல் எப்படியாவது ஒரு சண்டையை இழுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பணைய கைதிகளோட உடல்களை அவங்க கையில வச்சுக்கொண்டே ஈக்கிறாங்க. ஈக்கிற இடமெல்லாம் அவங்களுக்கு தெரிந்து கொண்டே தராம ஈக்கிறாங்க அப்படிங்கிற பொய்யான குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் மீது சுமத்தி காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்துறது. இது அவங்களோட ஒரு நிலையான திட்டம். அவங்களுக்கு இந்த உடல்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இல்லை. இந்த வகையில மலை போல காசாவுல சிதறுண்டு கிடக்கும் கட்டிடங்களுக்கு மத்தியில அவர்களுடைய உடல்களை தேடி எடுப்பது ஹமாஸுக்கு சிரமமான ஒன்று என்பது இஸ்ரேலுக்கு தெரியும். ஆகவே இந்த விடய மையத்தை வைத்து எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை குழப்பி விடலாம் அல்லது அங்கே இருக்கும் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து, அதாவது ஹமாஸ் இருக்கின்றார்கள் என்று கொலை செய்துவிட்டு எங்களுடைய உடல்களை கூட இந்த ஹமாஸ் தர மறுக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக எல்லா வகையான நாடகமும் ஆடுகிறார்கள். இந்த வகையிலே ஒரு சம்பவத்தின் காணொலியை இன்று அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டது. அது என்ன சம்பவம் என்று சொன்னா, இஸ்ரேல் குறிப்பிட்டது இந்த பணைய கைதிகளுடைய உடல்கள் ஹமாஸ் கசாமே தேடி பிடித்து கண்டுபிடித்து தருவதாக கூறும் விடயங்கள் எல்லாம் பொய்யானவை. அவர்கள் இதுல எந்த முயற்சியும் செய்யறதில்ல. உடல்களை ஒப்படைக்க வேண்டியிருக்கின்ற ரெட் கிராஸுக்கு இந்த ஹமாஸ் தாங்களே தேடி பிடித்து காட்டுவதாக கூறி ஏதோ ஒரு கட்டிடம் ஒன்றிலிருந்து உடல்களை எடுத்து வந்து ஒரு நிலத்தை தோண்டி அவற்றுக்குள் புதைத்துவிட்டு செம்பிறை சங்கத்தை கொண்டு வந்து அந்த இடத்தை மீண்டும் இந்த ஹமாஸ் தோண்டி அந்த பிணங்களை செம்பிறை சங்கத்திடம் ஒப்படைக்கின்றார்கள். இது ஹமாஸுடைய கஃபட நாடகம் என்று இஸ்ரேல் அறிவித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தது. அந்த காணொலி இன்று அல் ஜசீரா யூடியூப் வலைத்தளங்கள் தொலைக்காட்சியில் எல்லாம் காட்டப்பட்டது. ஆனால் அதற்கான விளக்கத்தை இன்று கசாம் போராளிகள் சர்வதேச ஊடகங்களுக்கு உண்மையை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, நாங்கள் உடல்களை வேறு இடத்திலிருந்து எடுத்து வந்து, அதாவது புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து தோண்டி எடுத்து வந்து மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் அந்த உடல்களை ஒப்படைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரேல் அதி தொழில்நுட்ப ட்ரோன்கள் மூலம் மிக உயரத்திலிருந்து எங்களை கண்காணித்து வருவதை நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய ரகசிய இடங்களை, எல்லைகளை அடையாளப்படுத்த இந்த இஸ்ரேல் தொடர்ச்சியாக ட்ரோன்கள் மற்றும் செய்மதி தொழில்நுட்பம் மூலம் தீவிரமாக எங்களை கவனித்து வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த வகையில் அவர்களுக்கான நாடகத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம். அதாவது, இஸ்ரேலை குழப்பமடைய செய்யும் நோக்கில் ஒரு இடத்திலிருந்து உடலை கொண்டு வந்து தோண்டி அந்த இடத்திலே புதைப்பது போல அவர்கள் எங்களை உளவு கண்காணிப்பு செய்வதை திசை திருப்புவதற்கு எமது ஹமாஸுடைய நிழல் போராளிகள் என்று சொன்னா ஹமாஸ் மாதிரி தான், ஆனா ஒரிஜினல் ஹமாஸ் அல்ல. ஹமாஸ் போராளிகள் போல் ஆடை அணிந்துள்ள ஆதரவாளர்கள் இவர்களை பயன்படுத்தி ஒரு கட்டிடம் ஒன்றுக்கிலிருந்து பிணத்தை எடுத்து வந்து அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தை தோண்டி எடுத்து பின்னர் அங்கே புதைத்து விட்டு பின்னர் ரெட் கிராஸ் அமைப்பினை கூட்டி வந்து இந்த இடத்துல தான் புதைத்திருக்கின்றோம் என்று ஆலோசனை நடத்துவது போல ஒரு காட்சியை அமைத்தோம். இதனை உளவு பார்த்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதியில் கடுமையான வான்வழி தாக்குதலை செய்தது. காரணம், அந்த பிணங்கள் அவர்களுடைய கையில் கிடைக்கக்கூடாது. அவ்வாறு கிடைத்தால் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பேண வேண்டி வரும் என்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்சது, அந்த பகுதியை வான்வழி தாக்குதல் மூலம் சிதைத்து விட்டது என்று கசாம் போராளிகள் இன்று தங்களுடைய பதில்களை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே தோண்டி புதைப்பது போல உள்ள காட்சி உண்மையானது அல்ல என்று கசாம் போராளிகள் குறிப்பிட்டதாக இன்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியை நீங்கள் அல் ஜசீராவுடைய யூடியூப் தளத்தில் கூட பார்க்கலாம். மேலும் இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களை ஆராய்ந்து அல் ஜசீரா வெளியிட்ட செய்தியில் சமூக வலைத்தளத்தில் உள்ள மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், இஸ்ரேல் முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள்கள் இருந்தும் கூட காசா போராளிகளுடைய உளவுத்துறை யுத்தத்தில் கூட தோற்று போய்விட்டது என்று மக்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்களாம். மேலும் சிலர் எழுதியிருக்கின்றார்களாம், இது ஒரு தகவல் யுத்தம், அதில் கூட ஹமாஸ் தான் வெற்றி பெற்றார்கள் என்று பதிவிட்டுள்ளதாக அல் ஜசீரா அந்த செய்தியில் மேலும் குறிப்பிட்டது. அடுத்து ஒரு சோட்டான செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னா, தென்கொரியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை செய்ய இருக்கிறாரே. இந்த நேரம் வடகொரியா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணையை பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். இதனை தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகள் உறுதி செய்துள்ளது. என்று சொன்னா, பரிசோதித்த ஏவுகணை ஜப்பான் கடலை அண்மித்த சர்வதேச கடல் பகுதியில் விழுந்துள்ளது. இந்த நேரத்தில் உலகத்தில் வலிமையான தலைவர் வார நேரத்தில் இப்படி ஒரு பதட்டமான காரியத்தை இந்த வடகொரியா செய்யறாங்க என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் பேசுறதா தற்போது செய்தியை வாசிக்கின்றது.
அடுத்த செய்தியாக வியோன் தற்போது ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்குது. யமன் சம்பந்தமான ஒரு செய்தி. அதாவது யமன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களோட நாட்டில் இருக்கிற பழங்குடியர்களை ஒன்று திரட்டி வருவதாக இந்த செய்தி குறிப்பிடுவது. அதாவது மிக விரைவில் யமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகுது. ஆகவே பழங்குடியில உள்ள அனைத்து போராளிகளும் தயார் நிலையில் இருப்பதற்காக யமன் தலைநகரம் சனாவுக்கு அழைக்கப்பட்டு கூட்டங்களை நடத்தியுள்ளது. அதாவது இந்த ஹூதிகள் தங்களுடைய பழங்குடி மக்களையும் அடுத்தது தங்களது படையினரையும் தயார் நிலையில் வைப்பதற்கான காரணம் இந்த இஸ்ரேல் பிரதமர் 2 நாளுக்கு முன்னால சொல்லிக்கிறாரு, இந்த ஹூதிகள் விரைவில் அழிக்கப்பட வேண்டியவர் என்று இந்த நெத்தன்யாகு ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கிய அடுத்த நாளே இந்த ஹூதிகள் தங்களுடைய பழங்குடி மக்களையும் ராணுவத்தையும் சனாவுக்கு அழைத்து ஒரு விசேட கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். அந்த கூட்டத்தின் முடிவில் போராளிகள் எல்லாம் ஊர்வலமாக போய் துப்பாக்கியை வானில் சுற்று இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. 2023 காசா யுத்தம் ஆரம்பமானதிலிருந்து கடைசி ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக ஹூதிகள் ஏவியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. அதற்கு பதிலாக குறைந்தது 19 முறை இஸ்ரேல் யமன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சென்ற காலங்களில் ஹூதிகள் மீது ஒரு பயங்கர தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் செய்தது. அந்த தாக்குதலில் சனா தலைநகரம் உட்பட உதைதா நகரங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலினால் அங்கு பல பொதுமக்கள் உயிரிழந்தது. யமன் பிரதமர் மற்றும் ஹூதிகளுடைய ராணுவ தலைமை அதிகாரியும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மிக பயங்கர தாக்குதல்களை குறிப்பாக இஸ்ரேல் பொதுமக்கள் மீது ஹூதிகள் தங்களுடைய தாக்குதலை நடத்தி வந்தார்கள். இதை பார்த்து இஸ்ரேல் திகைத்து போய்விட்டது. சுருக்கமாக சொன்னால் இந்த ஈரானோ அல்லது ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ தங்களுடைய தாக்குதலில் இயன்றளவு பொதுமக்களை பாதுகாக்கும் வண்ணமே தாக்குதல் செய்தார்கள். ஆனால் யமன் பிரதமர் கொல்லப்பட்டதிலிருந்து ஹூதிகள் நடத்திய அதிரடி தாக்குதல்கள் இன்றும் இஸ்ரேல் ஞாபகம் வைத்துள்ளது. ஆகவே இதனை மீறி மறுமுறை இந்த இஸ்ரேல் தாக்க போகிறதா? 30 நாள் லெபனானுக்கு டைம் கொடுத்துக்குது அமெரிக்கா. 30 நாளுக்குள்ள ஹிஸ்புல்லா ஆயுத கலையாட்டி நாங்க எங்கட கடினாய் அதாவது இஸ்ரேலை அனுப்ப போறோம்னு சொல்லி இப்படி ஒரு கதையை நெத்தனியாக விடுறாரு. எப்படின்னு சொன்னா நாங்க ஊதிகளை அழித்தே ஆக வேண்டும் என்று பேசுறாரு. இதனால் மத்திய கிழக்குல தற்போது உள்ள சிச்சுவேஷன் மிகவும் பதட்டகரமான நிலையில தான் உள்ளது. ஏன்னு சொன்னா காசாவிலையும் பேரளவில் உள்ள போர் நிறுத்த முடிய பார்க்கிறது. காரணம், அந்த 200 காசா போராளிகள் இந்த இஸ்ரேல் இருக்கின்ற சுரங்கப்பாதையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய சொல்லி அமெரிக்காவே சொல்கிறது. ஆனால் இஸ்ரேல் இதுவரையும் மறுத்து வருகிறது. சுரங்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் இந்த போராளிகளை பற்றி அமெரிக்கா இறுதியா சொன்ன விஷயம் இதுதான். சுரங்கத்தில் இருக்கிற போராளிகள் தங்களது ஆயுதங்களை இஸ்ரேலிடம் கொடுத்துவிட்டு அமெரிக்க படையிடம் சரணடைவார்கள். பின்னர் அமெரிக்க படை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் இவர்களை பாரம் கொடுக்கும். பின்னர் பாதுகாப்பாக அவர்கள் காசாவுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்கு இஸ்ரேலை அமெரிக்கா வற்புறுத்தி வருகிறது. ஆனால் இதுவரையும் இஸ்ரேல் எந்த முடிவும் கொடுக்கவில்லை. அதனால் தற்போது காசாவுக்குள் ஒரு பதட்டமான நிலை தான் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க மறுபுறம் யமனையும் லெபனானையும் இஸ்ரேல் மிரட்டி வருகிறது. இந்த வகையில் யமன் இன்று அறிவித்துள்ளதாக இந்த வியோன் செய்தி குறிப்பிடுகிறது. அதாவது இஸ்ரேல் படை இனியும் எம்மை தாக்கினால் அவர்களுக்கு வழங்கப்படும் பதிலடி முன்பை விட மிக மிக கடினமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளதாக இந்த வியோன் செய்தி குறிப்பிடுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த மத்திய கிழக்கில் பதட்டத்தை உண்டாக்கி வருபவர்கள் யார் என்பது சர்வதேசத்துக்கு நன்கு புரிகிறது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன நடக்கப் போகின்றது என்று. மீண்டும் வெளியாகும் தகவல்களில் முக்கியமான தகவல்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.